வாழ்வில் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும் உறவுகள், உங்களுடைய குடும்பத்தில் அழிந்து போயிருக்கும் சமாதானம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிதைந்து போன விசுவாசம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருக்கும் இழப்புகள், உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உண்டான தோல்விகள், இதனால் உங்களுடைய மனம் எப்போதும் பாழான நிலத்தை போல கவலையாலும் துக்கத்தாலும் நிரம்பி இருக்கலாம். எனக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்கு மற்றும் எத்தனையோ கனவுகளும் இருக்கு. அந்த கனவுகளை எல்லாம் நனவாக்க முயற்சி செய்து செய்து தோல்வியே சந்திக்கிறேன். என்னுடைய திறமைகள் எல்லாம் வீணாகி போகிறதே என்று கவலைப்படுகின்றீர்களா? இவையெல்லாம் இயேசு அறிவார். ஆனாலும் நீங்கள்தான் நான் என்றும் என் திறமை என்றும் என் பெலன் என்றும் சுய புத்தியின் மேல் சார்ந்து இருப்பதால் உங்களுக்கு ஒன்றுமே கைகூடி வரவில்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. இனியும் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள். இயேசுவின் நாமத்தில் காரியம் கைகூடி வருவதை நீங்கள் காண முடியும். காரணம், அவர் நிர்மூலமானதை கட்ட வல்லவர், பாழானதை பயிர் நிலமாக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தால், நீங்கள் உண்மையாய் கர்த்தரை சார்ந்திருந்தால், கோரேசை அபிஷேகித்து அவனுக்கு முன்பாக இருந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருந்த புதையல்களையும் கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் தருவார். கர்த்தரை பார்க்க ஆரம்பியுங்கள், இயேசுவின் நாமத்தில். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.